வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஈரானோடு அமெரிக்கா மேற்கொள்ளப் போகும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய இடத்தினை மாற்றிய அமெரிக்காவும் இதனை நிராகரிக்கப் போகும் ஈரானும் இதனால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமைகளும் ஈரானிய களத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையும் இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாக முதல் முறையாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக விரும்புகின்றார்கள் அல்லது ஈரானிய உச்ச தலைவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவருடைய அதிகாரத்தினை பகிர்ந்தளித்துவிட்டு ஈரானிய அரசியலமைப்பை மாற்றுவதற்காக விரும்புகின்றார்கள். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி ரீசா பஹலவியை பதவியில் அமர்த்துவது அமெரிக்காவுக்கு இலகுவானதா அல்லது அமெரிக்காவுக்கு இலகுவான வேறு வழிமுறைகள் இருக்கின்றனவா? பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான எதிர்ப்பற்றுக்களுக்கு எதிரான ஈரானுக்கு எதிரான போரை மிகப்பெரிய மதப்போராக மாற்றும் மேற்குலகமும் இதற்கான பிரச்சாரங்களும் காய் நகர்த்தல்களும் கோமாளி ரீசா பஹலவிக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய கலந்துரையாடல்களும் ஜெர்மனியின் முனிச் நகரில் நடைபெற்ற ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்பு மாநாட்டிலே ஈரான் தொடர்பான விவகாரங்களே இரண்டாவது மிக முக்கியமான பேசு பொருளாக அமைந்திருந்தன. இந்த பாதுகாப்பு மாநாட்டிற்கு அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவும் அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹமும் இன்னும் அமெரிக்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று கோமாளி ரீசா பஹலவியும் கலந்து கொண்டிருந்தார். இந்த பாதுகாப்பு மாநாட்டிலே ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பது தொடர்பான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் ஈரானுக்கு எதிரான 2 தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஜெர்மனியும் ஈரானுக்கு எதிரான இன்னும் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து அனைத்து வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக குறித்த பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க பிரதிநிதி நான்சி பெலசி இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை விரைவுபடுத்தாது. என்னை பொறுத்தவரையில் ஈரானுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்வதனை விட ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை சாத்தியப்படுத்தும். ஏனென்றால் ஈரானின் கிராமிய புறங்கள் மற்றும் ஈரானினுடைய பழமைவாத இமாம்கள் அனைவரும் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆட்சிக்கு கீழால் வழிநடத்தப்படுகின்றார்கள். 40 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியானது ஈரானுக்குள்ளே வேரூன்றி காணப்படுகின்றது. ஈரானின் அடிமட்டத்திலிருந்து குறித்த ஆட்சியின் வேர்கள் பரவலடைந்துள்ளன. இதனால் நாங்கள் தற்போது ஈரானுக்கு எதிராக எங்களுடைய பொருளாதார சக்தியையே பயன்படுத்த வேண்டும். தற்போது ஈரானுக்கு எதிரான பல பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த பொருளாதார தடைகள் போதாது. ஈரானினுடைய பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதற்காக உச்ச பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். ஒட்டுமொத்த நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானை வீழ்த்துவதற்கான பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும். ஈரானிய தலைவர்களும் ஈரானிய மக்களும் வலியை உணர வேண்டும். உச்ச பொருளாதார தடைகளின் மூலமாக ஈரானிய மக்கள் அதிகளவான வலியை உணர்வார்கள். இதன் விளைவாக ஈரானிய மக்களே ஈரானிய அரசாங்கத்தினை துரத்தி அடிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். இதனால் நாங்கள் தற்போது இதற்கான வாய்ப்புகளையே ஈரானுக்குள் உருவாக்க வேண்டும். ஈரானிய மக்களுக்கும் ஈரானிய அரசாங்கத்திற்கும் வலிமிகுந்த அடியை வழங்க வேண்டும். பொருளாதார ரீதியாக ஈரானை பலவீனப்படுத்த வேண்டும். இதன் மூலமாகவே ஈரானுக்குள் ஆட்சி மாற்றத்தினை இலகுவாக ஏற்படுத்த முடியும் என அமெரிக்க பிரதிநிதி நான்சி பெலசி தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து குறித்த பாதுகாப்பு மாநாட்டில் கோமாளி ரீசா பஹலவிக்கும் உக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இதன்போது 2 கோமாளிகளும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சந்திப்பிலே கோமாளி ரீசா பஹலவி ஜெலன்ஸ்கியிடம் உறுதிமொழிகளையும் வழங்கியிருந்தார். என்னுடைய தலைமைக்கு கீழால் உருவாக்கப்படும் புதிய ஈரான் உக்ரைனுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். ஈரானுக்குள்ளே ஏற்பட போகும் ஆட்சி மாற்றம் ரஷ்யா உக்ரைன் போரிலே மிகப்பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்த போகின்றது. மேலும்
என்னுடைய தலைமையில் ஈரான் உக்ரைனுக்கான எல்லாவிதமான இராணுவ உதவிகளையும் வழங்கும். மேலும் நாங்கள் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என்றும் கோமாளி ரீசா பஹலவி ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஜெலன்ஸ்கியும் கோமாளி ரீசா பஹலவியிடம் ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளார். ஈரானிய ட்ரோன்கள் ரஷ்யாவுக்கு வழங்கப்படுகின்றன. ஈரானிய ட்ரோன்கள் மூலமாக உக்ரைனிய பொதுமக்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதன் மூலமாக எங்களுக்கு இவற்றை முழுமையாக மாற்றி அமைத்து விட முடியும். மேலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்தி ரீசா பஹ்லவியினுடைய தலைமையில் புதிய ஈரானை உருவாக்குவதற்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியும் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து கோமாளி ரீசா பஹலவி பாதுகாப்பு மாநாட்டில் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய மக்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் வீதிகளில் இறங்கி போராடினார்கள். ஆனால் சுதந்திரத்திற்காக போராடிய மக்களை ஈரானிய சர்வதிகார அரசாங்கம் அடக்கியது. ஈரானிய மக்களுக்கு எதிராக கொடூரங்களை மேற்கொண்டது. போராட்டங்களில் ஈடுபட்ட சுதந்திர ஈரானிய மக்களை இனப்படுகொலை செய்தது. சுதந்திரத்திற்காகவும் உரிமைக்காகவும் போராடிய ஈரானிய பெண்கள் தற்போது சிறைகளில் அடைக்கப்பட்டு அவர்கள் சிறைச்சாலைகளில் பாலியல் வன்கொடுமைகளை அனுபவித்து வருகின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் உரிமைக்காக போராடக்கூடிய ஈரானிய மக்கள் கொடூரங்களை அனுபவித்து வருகின்றார்கள். இதனால் வீதிகளில் களமிறங்கி போராடிய ஈரானிய மக்கள் உலகத்தினுடைய உதவியை கோருகின்றார்கள். அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானுக்குள்ளே தலையிட்டு ஈரானிய மக்களுடைய சுதந்திரத்தை மீட்டு தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கைகளை விடுக்கின்றார்கள். இதனால் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவசரமாக ஈரானுக்குள்ளே தலையிட வேண்டும். ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான அனைத்து விடயங்களையும் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இரண்டு நாடுகளுக்கிடையில் பைபிள் உறவுகள் காணப்படுகின்றன. ஒன்று இஸ்ரேல், அடுத்தது ஈரான். தி கிரேட் சைரஸின் காலத்தில் பபிலோனில் இருக்கக்கூடிய யூத அடிமைகளை விடுவித்தார். ஜெருசலத்தில் யூதர்களுடைய கோவிலை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கினார். இதே போன்றே தற்போதும் நாங்கள் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்த வேண்டும். இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தல் இல்லாத ஈரானை நாங்கள் உருவாக்க வேண்டும். இதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என கோமாளி ரீசா பஹலவி குறித்த பாதுகாப்பு மாநாட்டிலே தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்கு ஒரு பொழுதும் அணு ஆயுதம் கிடைக்கக்கூடாது. ஈரானுக்கு அணு ஆயுதம் கிடைத்தால் அவர்கள் அந்த அணு ஆயுதத்தை இஸ்லாத்திற்காக பயன்படுத்துவார்கள். இஸ்லாத்தை வளர்ப்பதற்காகவும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காகவும் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அழிப்பதற்காகவும் எங்களை இந்த உலகிலிருந்து துரத்துவதற்காகவும் அவர்கள் இந்த அணு ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். நான் முன்பு கூறியதை போன்று இந்த போரானது மிகப்பெரிய மத போராகும். ஹிட்லர் அனைத்து யூதர்களையும் படுகொலை செய்வதாக எழுதினார். ஆயத்துல்லா கமேனியின் ஆட்சியும் அவருடைய அரசாங்கமும் ஈரானிய மக்கள் அல்ல. அவர்கள் மதவெறியர்கள், மத நாசிகள். ஹிட்லர் ஒரு தலைமை இனத்தை உருவாக்குவதற்கு விரும்பினார். அதே போன்று ஆயத்துல்லா கமேனி தலைமை மதத்தை உருவாக்குவதற்கு விரும்புகின்றார். இந்த உலகை இஸ்லாம் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என ஆயத்துல்லா விரும்புகின்றார். இவற்றை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. என்னை பொறுத்தவரையில் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவே கூடாது. நாங்கள் அவசரமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு ஆயத்துல்லாவையும் அவருடைய அரசாங்கத்தையும் முழுமையாக நசுக்கிவிட வேண்டும். 1935ஆம் ஆண்டு ஹிட்லர் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் யூதர்கள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அதிகளவானோரின் உயிர்களை எங்களால் காப்பாற்றி இருக்கலாம். அதே போன்றே ஆயத்துல்லா கமேனி கொல்லப்படாவிட்டால் இஸ்ரேலின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடும். ஹிட்லர் செய்ததையே ஆயத்துல்லாவும் செய்வார். இதனால் நாங்கள் அவசரமாக ஈரானிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஆயத்துல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் விரைவான முடிவுகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க செனட்டர் லின்சே கிரஹாம் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போது பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான போரை, எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான போரை, ஈரானுக்கு எதிரான போரை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் மிகப்பெரிய மதப்போராகவே அடையாளப்படுத்துகின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகளையும் எதிர்ப்பற்றுகளையும் ஈரானையும் முழுமையாக அளிக்காவிட்டால் எங்களுடைய மதத்தை பாதுகாக்க முடியாது என்கின்ற பிரச்சாரங்களையே இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் தற்போதைய போர்க்களமானது ஒரு மிகப்பெரிய மதப்போரை நோக்கியே நகர்த்தப்படுகிறது. அனைத்து போர்க்களங்களும் ஒன்றிணைந்து ஒரு மிகப்பெரிய மதப்போரை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன.
ஈரானுக்குள்ளே உள்ள சீர்திருத்தவாதிகள் தீவிர சீர்திருத்த கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சீர்திருத்தவாதிகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசியல் களத்திலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியினராகவே இருக்கின்றார்கள். ஈரானின் எதிர்க்கட்சிகளும் எதிர்க்கட்சி புள்ளிகளும் ஈரானுக்கு வெளியே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைமைகளும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக வீழ்த்த வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசு முழுமையாக வீழ்த்தப்பட்டு புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். ரீசா பஹ்லவியினுடைய தலைமைக்கு கீழால் ஒரு புதிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றார்கள். ஆனால் ஈரானிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகள் ரீசா பஹ்லவியினுடைய ஆட்சியையோ மன்னர் ஆட்சியையோ விரும்பவில்லை. ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக வீழ்த்த வேண்டும் என்றும் இந்த சீர்திருத்தவாதிகள் விரும்பவில்லை. அதே நேரம் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஈரான் இஸ்லாமிய குடியரசின் நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை நவீனமயப்படுத்த வேண்டும் என்று இந்த சீர்திருத்த புள்ளிகள் விரும்புகின்றார்கள். உதாரணத்திற்கு ஈரானின் பொருளாதார நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றும் ஈரானிய மக்கள் பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றும் ஈரானை பொருளாதார ரீதியாக கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்காவுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சீர்திருத்தவாதிகள் விரும்புகின்றார்கள். ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்தாமல் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஒட்டுமொத்த அரசியலமைப்பையும் முழுமையாக மாற்றி ஈரானினுடைய நிலைப்பாடுகளை மாற்றி ஈரானினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என இவர்கள் விரும்புகின்றார்கள். மேலும் இதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கும் இவர்கள் விரும்புகின்றார்கள். அதே நேரம் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொண்டு ஈரானின் பொருளாதார நெருக்கடிகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என இவர்கள் நினைப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமன் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானிய உச்ச தலைவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவருடைய அதிகாரத்தை ஈரானிய ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் வழங்கிவிட்டு ஈரானினுடைய புதிய அரசியலமைப்பை உருவாக்கி ஈரானினுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்தி நவீனமயப்படுத்த வேண்டும் என்பதனையே இந்த சீர்திருத்தவாதிகள் விரும்புகின்றார்கள். அதே நேரம் இவ்வாறு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசியலமைப்பை மாற்றுவதன் மூலமாக ஈரானினுடைய உச்ச தலைவரை பதவியிலிருந்து நீக்கி அவருடைய அரசியல் அதிகாரத்தினை ஜனாதிபதிக்கும் பாராளுமன்றத்திற்கும் வழங்குவதன் மூலமாக சர்வதேச அரசியல் களத்தில் அடிமைத்தனத்தையே வெளிப்படுத்தும் என்பதனை இந்த சீர்திருத்தவாதிகள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்திருத்த புள்ளிகளுடைய சீர்திருத்தவாதிகளுடைய நோக்கங்கள் இவ்வாறு தான் காணப்படுகின்றன. அத்தோடு இதற்கமைவாகவே கடந்த ஒரு வாரமாக ஈரானிய IRGC இராணுவத்தின் புலனாய்வு பிரிவினர் இந்த சீர்திருத்த புள்ளிகளையும் அதனுடைய முக்கியமான தலைமைகளையும் கைது செய்திருந்தார்கள். இருப்பினும் தற்போது கைது செய்யப்பட்டிருந்த சீர்திருத்தவாதிகளுடைய மிக முக்கியமான புள்ளிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானினுடைய தலையீட்டின் மூலமாகவும் அவருடைய உச்சழுத்தங்களின் விளைவாகவுமே இந்த சீர்திருத்தவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கைக்கூலிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த தகவல்கள் ஈரானினுடைய ஃபர்ஸ் நியூஸ் ஊடகமும் வெளியிட்டுள்ளது. அதாவது கைது செய்யப்பட்ட தீவிர சீர்திருத்தவாதிகளின் விடுதலைகளுக்கு பின்னால் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானே இருக்கின்றார் என ஃபர்ஸ் நியூஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. எனவே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலைமையானது ஈரானிய அரசியல் களத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தப் போகின்றது. அதாவது ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக வீழ்த்திவிட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக மிகப்பெரிய போரை மேற்கொண்டு விட்டு ரீசா பஹ்லவியை ஈரானின் புதிய தலைவராக நியமிப்பது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. ஈரான் இஸ்லாமிய குடியரசை முழுமையாக வீழ்த்திவிட்டு ரீசா பஹ்லவியை ஆட்சியில் அமர்த்துவது அமெரிக்காவுக்கு அவ்வளவு இலகுவான விடயமல்ல. மேலும் டொனால்ட் ட்ரம்பும் ரீசா பஹ்லவியை முழுமையாக ஆட்சியில் அமர்த்திவிட முடியும் என நம்பவில்லை. அதே நேரம் ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்துவிட்டு ஈரானிய உச்ச தலைவரை நீக்கிவிட்டு அவருடைய அதிகாரத்தினை பகிர்ந்தளித்துவிட்டு ஈரானுக்குள்ளே அரசியலமைப்பை மாற்றி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சீர்திருத்தவாதிகளை பயன்படுத்தி புதிய அரசாங்கத்தை உருவாக்கி இந்த சீர்திருத்தவாத கொள்கை தலைமைகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வது அமெரிக்காவுக்கு ஒப்பீட்டளவில் இலகுவானதாகும். இதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரு வாய்ப்பாகவே பார்க்கின்றது.
வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுரோவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராக போரை மேற்கொண்டு வெனிசுவேலாவை முழுமையாக கைப்பற்றி வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரான மரியோ கொரினாவை ஆட்சியில் அமர்த்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிடவில்லை. மாறாக வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்து கடத்திச் சென்றதற்கு பின்பு வெனிசுவேலாவினுடைய துணை ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸை பதவியில் அமர்த்தி அவரோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வெனிசுவேலாவுக்குள்ளே நலன்களை அடைந்து கொள்வதற்கே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டது. இதற்கமைவாகவே தற்போது வெனிசுவேலாவினுடைய துணை ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு அவரோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒப்பந்தங்களையும் வெற்றிகரமாக முடித்துள்ளது. தற்போது வெனிசுவேலாவிலே நிக்கோலஸ் மதுரோவினுடைய அரசாங்கமே ஆட்சி செய்கின்றது. ஆனால் இடைக்கால ஜனாதிபதி டெல்சி ரொட்ரிகஸோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளங்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையாக கைப்பற்றிவிட்டது. தற்போது வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. எனவே இதே போன்று ஈரானினுடைய களத்திலும் சீர்திருத்தவாதிகளை பயன்படுத்தி சீர்திருத்த தலைமைகளை பயன்படுத்தி ஈரானிய உச்ச தலைவரை நீக்கிவிட்டு ஈரானுக்குள்ளே அரசியல் மாற்றத்தினை ஏற்படுத்தி ஈரானிய அரசியலமைப்பை மாற்றிவிட்டு சீர்திருத்த தலைமைகளோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஈரானினுடைய நிலைப்பாடுகளை மாற்றி நலன்களை அடைந்து கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முயற்சி செய்யலாம். நாங்கள் களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை எடுத்து நோக்கினால் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்தி ரீசா பஹலவியை ஆட்சியில் அமர்த்துவதை விட அமெரிக்காவுக்கு ஈரானிய உச்ச தலைவரை நீக்கிவிட்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசியல் அமைப்பிலே மாற்றங்களை ஏற்படுத்தி சீர்திருத்த தலைமைகளோடு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது இலகுவானதாகும். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் எதிரி எவ்வாறு சிந்திப்பான் என்பதனையும் எதிரியிடம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதற்கமைவாக ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்து ஈரானுக்குள்ளே அரசியல் மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளையும் சீர்திருத்த தலைமைகளை பயன்படுத்தி ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரசியலமைப்பு மாற்றத்தினை ஏற்படுத்தி ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொள்ளலாம். அத்தோடு அமெரிக்க எதிரியின் காய் நகர்த்தல்களை ஈரானிய தலைமைகள் புரிந்து கொண்டதன் விளைவாகவே அதிரடியாக இந்த சீர்திருத்த புள்ளிகளும் தலைமைகளும் கைது செய்யப்பட்டார்கள். ஈரானிய IRGC புலனாய்வு துறையினர் இவர்களை கைது செய்தார்கள். இருப்பினும் தற்போது ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெதஷ்கியான் இவர்களை விடுதலை செய்திருப்பது ஈரானிய களத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளன. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த திட்டங்களை தோற்கடிப்பதற்கும் இந்த சூழ்ச்சி திட்டங்களை வெற்றி கொள்வதற்கும் ஈரானிய உச்ச தலைவரும் பழமைவாத தலைமைகளும் பல சிறப்பான வினைத்திறனான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் வெனிசுவேலாவின் களத்தை போன்று ஈரானினுடைய களமானது பலவீனமானது அல்ல. மேலும் வெனிசுவேலாவின் களத்திலே டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டதை போன்று ஈரானிய களத்தில் மேற்கொள்ளவும் முடியாது. ஈரானிய உச்ச தலைவரை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் அவரை படுகொலை செய்தால் மிகப்பெரிய மத்திய கிழக்கு பிராந்திய போரை உருவாக்கப்பட்டுவிடும். மேலும் இந்த மத்திய கிழக்கு போரானது அமெரிக்காவினதும் ஜியோனிச தலைவர்களதும் இந்த சூழ்ச்சி திட்டங்களை முழுமையாக தரைமட்டமாக்கிவிடும். அவர்கள் நினைத்தது போன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுவிடும். மேலும் இந்த நிலைமைகளை எதிர்கொள்வதற்கு ஈரானிய உச்ச தலைவருடைய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே ஈரானிய களத்தில் அமெரிக்காவினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் மேற்குலக நாடுகளினால் அவர்களுடைய சூழ்ச்சி திட்டங்களையும் வாய்ப்புகளையும் இலகுவாக செயற்படுத்திவிட முடியாது. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானுக்குள் ஆட்சி மாற்றம் ஏற்படுவதே ஒரு சிறந்த விடயமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் கடந்த 47 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு பேசும் காலத்தில் நாங்கள் அதிகளவான அமெரிக்க சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் இழந்து விட்டோம். எங்களுடைய சிப்பாய்கள் கைகளையும் கால்களையும் இழந்து விட்டார்கள். இவர்களோடு பேசும் காலப்பகுதியில் நாங்கள் அதிகளவான இழப்புகளையும் சந்தித்து விட்டோம். தற்போதும் நாங்கள் இவர்களோடு பேசி வருகின்றோம். ஆனால் ஈரானியர்கள் இவற்றை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. இதனால் தற்போது என்ன நடக்கின்றது என்பதனை பார்ப்போம். மேலும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் எங்களுடைய அடுத்த மிகப்பெரிய போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்படும். இதனால் அவசரமாக முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் கடுமையான பதிலடிகளை சந்திப்பார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது முதல் முறையாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளிப்படையான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்து ஈரானுடனான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா பிரதேசத்திலே நடைபெறும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆனால் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் ஓமானில் தான் தொடர்ச்சியாக நடைபெறும் என ஈரானிய தலைமைகள் தெரிவித்திருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே தற்போது அமெரிக்கா குறித்த பேச்சுவார்த்தைகளை ஜெனீவாவை நோக்கி நகர்த்தியுள்ளது. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் நாங்கள் கலந்து கொள்வோமா இல்லையா என்பது தொடர்பாக ஈரானிய தலைமைகள் இன்னும் எந்தவிதமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தை
பேச்சுவார்த்தைகள் ஓமானிலேயே தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பதில் ஈரானிய தலைமைகள் உறுதியாக இருக்கின்றார்கள். இதனால் ஜெனீவாவிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளை நிராகரிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகமாக காணப்படுகின்றன. இவ்வாறு ஈரான் குறித்த பேச்சுவார்த்தைகளை நிராகரித்தால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் அவசரமாக மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக மேற்கொள்வதற்காகவே பேச்சுவார்த்தைக்கான இடத்தையும் மாற்றியுள்ளது. ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடும் ஈரானை திசை திருப்பிவிட்டு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவுமே அமெரிக்கா இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.